Taste the Daily. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் சென்னையில் கழக பொதுச்செயலாளர் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்திற்கு அருகே அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்ற மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் வருகை தந்து அறப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரச்சனை குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி கே பழனிசாமியை பேச விடாமல் தடுப்பது என்ன நியாயம் என கேள்வி எழுப்பிய அவர், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மைகள் வெளியே வரும் என்று அழுத்தமாக தெரிவித்தார். தொடர்ந்து சட்டசபையில் சென்று மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதற்காக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது. ஆனால் மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேச விடாமல் தடுத்து அவர்களை புறக்கணிக்கிற ஒரு நிலையை ஆளும் திமுக அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான் வன்மையாக இதை கண்டிக்கிறேன். 63 மரணங்கள் நடந்திருக்கிறது. 100க்கும் அதிகமான பேருக்கு கண் பார்வை போயிருக்கிறது. இது மொத்தத்தையும் உடனிருந்து நடத்தியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களே இன்னைக்கு சொல்றாங்க. அதிமுகவின் உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு புரட்சி பாரதம் கட்சி ஆதரவு தெரிவித்தது. அந்த கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கருப்பு உடை அணிந்து உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் பங்கேற்றார். இதேபோல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமூக வலைதளம் மூலமாக அதிமுக அறப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை அனுப்பி வைத்து சீமான் தமது ஆதரவை தெரிவித்தார். அதன்படி நாம் தமிழர் கட்சியின் பொருளாளர், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர், மாநில இளைஞரணி செயலாளர், மாவட்ட செயலாளர் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியுடைய குரலை நசுக்குகின்ற செயலை கண்டித்து நாம் தமிழருடைய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அந்த கண்டனத்துடைய வாயிலாக இன்றைய நடைபெற்ற இந்த அறப்போராட்டத்திற்கு அகில இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறார். அவருடைய சார்பாக நாங்கள் இந்த போராட்டத்திற்கு கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்தோம். அதிமுகவின் உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன், இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் ஆகியோர் நேரில் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி, எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் கரீம் ஆகியோரும் ஆதரவு தெரிவித்தனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரவுடிசம் இது மாதிரி கள்ளச்சாராய விஷயங்களிலே முழுமையாக திமுககாரர்கள் தான் ஈடுபட்டிருப்பார்கள். ஆகவே அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய முக்கிய தொழிலே இதுதான். அதனால் அவர்கள் காப்பாற்ற நினைக்கிறார்கள். நியாயப்படி இது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இது பாண்டிச்சேரியையும் சார்ந்திருக்கிறது. பாண்டிச்சேரியிலையும் அங்கே அந்த பொருள்களை கொள்முதல் செய்திருக்கிறார்கள். ஆகவே மாநிலம் விட்டு சென்றிருக்கிற காரணத்தாலே இதை அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய கோரிக்கையான சிபிஐ கொடுக்க வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தினசரி உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனை நீதி விசாரணை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையிலே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு எஸ்டிபிஐ கட்சி எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஆகியோர் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தனர்.